இருப்பவர் Mrs. Padmapriya Baskaran. Mrs. Padmapriya is the Chief Executive of Sanitation First, and she's had lots of roles in leading international development organizations such as CARE, Save the Children UK, University of Washington ITech, and British Council, to name a few. She specializes in designing and delivering large-scale, multi-dimensional international programs across health, education, and hygiene. She's a trustee of Aalayam Kanden Trust, which works on conservation of heritage, and an advisory group of the Indian Association of the Patient Groups. She's an associate member of the Institute of Cost and Management Accountants of India and holds a master's degree in commerce as well as business administration with specialization in human resources from the University of Madras. She holds executive certification in global health management from the University of Washington, USA. She has been awarded the Rotary Vocational Service Excellence Award in 2014, and she's among the top heritage bloggers of India and is a heritage researcher, walk curator, speaker, and a published author. ரொம்ப நன்றி பத்மபிரியா. கூவத்திலும் சாமியை பிடித்து சிங்கார சென்னையை விரித்து புடவையிலும் காவியமாக்கி வரலாற்று ஆய்வாளராய், கலாச்சார ஆராய்ச்சியாளராய், பேச்சாளராய், எழுத்தாளராய் இணையத்திண்ணையில் நம்முடன் தன் பயணத்தை, தன்னுடைய சுவாரஸ்யமான விஷயங்களை பங்கிட வருகிறார் பத்மபிரியா. நன்றிங்க. கூவம்னாவே மூக்க பிடிச்சிட்டு போற காலம் போய் இப்போ அதுலயும் சாமி ஆலயம் கண்டேன்னு ஒரு அற்புதமான ஒரு பாதையை நீங்க பண்ணிருக்கீங்க. அதனுடைய முதல் படி எப்படி ஆரம்பிச்சது? வணக்கம் எல்லாருக்கும். இது நீங்க சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலி நீங்க யோசிச்ச மாதிரி தான் நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம். கூவம் அப்படிங்கும் போது இன்னைக்கு ஆக்சுவலி சென்னையில இருக்கக்கூடிய 3 முக்கியமான நதிகள்ல கூவம் நதியும் ஒண்ணு. இன்னைக்குமே பெரும்பான்மையா எங்களுடைய குடிநீர் தேவைகள் கூவம் நதியில இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அது அதோடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே நம்ம அந்த தண்ணியெல்லாம் திருப்பிடுறதுனால அதோடைய அந்த நீர்ப்படுகையில எல்லாம் நம்ம சுவேஜ் தான் திறந்து விட்டுட்டு இருக்கோம். ஸோ சாக்கடையும் நம்மளுடைய கழிவுகளையும் ஏற்று செல்லும் ஒரு நதியா தான் சென்னை நகரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குமே கூவம் இருக்கு. சாக்கடை அப்படிங்கிறதுக்கு மறுபேர் தான் கூவம். என்ன கூவம் மாதிரி நாறுது அப்படிங்கிறது ஒரு காமனான வழக்குல வரக்கூடிய ஒரு சொற்றொடராவே ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு 2014 வருஷம் ஆகஸ்ட் மாசம் வந்த உடனே எல்லாருக்கும் சென்னை மேல இருக்கிற காதல் ரொம்ப அதிகமாயிரும். ஏன்னா மற்ற ஊர்களை மாதிரி இல்லாம சென்னைக்கு ஒரு பர்த்டே இருக்குது. ஒரு சென்னை உருவாக்கப்பட்ட தினம் ஆகஸ்ட் 22. ஸோ அதனால அந்த ஆகஸ்ட் 22 சுத்தி அந்த மாதம் முழுதுமே நிறைய சென்னை பற்றின விஷயங்கள் நிகழ்வுகளா நடந்துட்டே இருக்கும். இப்போ லாட் ஆஃப் கார்பரேட்ஸும் இப்போ அதை பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2014 இந்த கூவம் நதியை அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வெங்கடேஷ் ராமகிருஷ்ணன், இணையத்திண்ணைக்கு நல்ல அறிமுகமான ஒரு மனிதர் தான் அவர் the cultural mapping of the Cooum அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த கூவம் நதிக்கரை ஓரமா நடந்த ஒரு 100 சரித்திர நிகழ்வுகள் எடுத்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குரூப்பை கூட்டிட்டு இந்த கூவம் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்காக நாங்க போனோம். அப்போ போனப்போ நான் 2010 ஆலயம் கண்டேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பிளாக் எழுதிட்டு இருக்கேன். ஆலயம் கண்டேன்ல அதிகம் அறியப்படாத ஆலயங்கள் பற்றி ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் ஆலயம் கண்டேனோட பர்பஸ். ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கும்போது வெங்கடேஷ் என்கிட்ட என்ன சொன்னாரு, இங்க பாடல் பெற்ற தலங்கள் ஒரு 2-3 இருக்கு, இதை தவிர ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்களேன், கிடைச்சதுன்னா மேபி ஒரு 5-6 டெம்பிள்ஸ் நீங்க எடுத்துட்டு கூவம் நதிக்கரை கோவில்கள்ங்கிற மாதிரி ஒரு பிரசன்டேஷன் பண்ணலாம்
அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாரு. ஸோ அந்த 5-6 கோயில்ஸை வந்து தேடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதுதான் கூவம் அப்படிங்கிறது அது எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம அதை பத்தி எவ்வளவு இக்னோரண்டா இருக்கிறோம், எதுவுமே தெரியாம இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் உணர்ந்தேன். ஸோ அந்த ஒரு நிகழ்வுக்காக ஆரம்பித்த தேடல் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வந்து பயணமா மாறுச்சு. ஸோ அந்த 2 வருடங்கள் வந்து லக்கிலி ஐ ஹேட் வைத்தியநாதன் ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு அவர் ஓய்வு பெற்ற பிஎஸ்என்எல் அதிகாரி. திருவள்ளூர் மாவட்டத்திலேயே அவர் வந்து 30-35 வருடங்கள் பணியாற்றின ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து அவருக்கு தெரியாத கிராமங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த திருவள்ளூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய உறுதுணையா இருந்தாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பயணம் மேற்கொண்டோம், கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 ஆண்டு காலம். அந்த 2.5 ஆண்டு கால பயணத்தை தான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் நான். ரொம்ப நன்றி. உங்களுடைய பயணத்தை பார்க்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அது ஒரு மல்டி ஃபேசிட்டட் பர்சனாலிட்டி நீங்க. ப்ளீஸ் ரொம்ப நன்றி. நீங்க உங்க பிரசன்டேஷன் நீங்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. நான் ஒரு நிமிடம் நான் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணேன். இந்த ஸ்டோரி டெல்லிங், இந்த கோயில் இவ்வளத்தையும் அழகா இதுதான் நம்ம புராதனம், இதுதான் நம்ம சரித்திரம் அப்படின்னு எழுதி அதை பிளாகா, why did you feel like making these footprints in sand for posterity? இதே தான் நீங்க வந்து வெஸ்ட் மாம்பலம் டைரிஸ்ல பண்றீங்க. இப்ப ரீசெண்டா சாரி ஸ்டோரிஸ்னு புடவை எங்கெங்க வந்ததுங்கிறத தலைவரலாறு மாதிரி எழுதுறீங்க. இதுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் என்ன? ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்கலி யூ டூ வாட் யூ லவ் டு டூ தானே. அது வந்து நமக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிடலாம். நமக்கு பிடிக்காத விஷயத்த பண்றது தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணணும். பிடிச்ச விஷயம் பண்றதுக்கு யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் டைம், யூ வில் ஃபைண்ட் தி எனர்ஜி அண்ட் மோட்டிவேஷன். சின்ன வயசுலேருந்தே கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர்ஸ், தி நேச்சர் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஜாப், நிறைய ஊர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அப்பாவுக்கும் வந்து இந்த வரலாறுலையும் இந்த கதைகள்லையும் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அவர் நிறைய எனக்கு சொல்லுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஆலயங்கள், அதிகம் அறியப்படாத ஆலயங்கள் பற்றின தகவல்கள் வந்து நான் இந்த மாதிரி முதல்ல ஆர்குட்ல, அப்புறம் ஃபேஸ்புக்ல அப்படிலாம் எழுதிட்டு இருந்தேன். அப்பதான் என் கசின் வந்துட்டு, நீ சொல்ற கோவில்கள்லாம் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு, நாங்க ஒரு வாட்டி இந்தியாவுக்கு வரும்போதும், ஏன்னா என்ன தவிர வந்து எல்லாருமே என்னோட ஃபேமிலியில என் கசின்ஸ் எல்லாருமே தேர் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, யூஎஸ்ல இருக்கிறாங்க, யூகேல இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டி இந்தியாவுக்கு வரும்போது நாங்கள் திருப்பி அதே திருப்பதிக்கும், அதே கபாலீஸ்வரர் கோயிலுக்கும், அதே மாங்காடு திருவேற்காடுக்கும் தான் போயிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி வந்து ரொம்ப வித்தியாசமான கோயில்கள் எளிமையா போக முடியும், அந்த ஆலயங்களுக்கு போனா நம்மளும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால வை டோன்ட் யூ ஃபார்மலைஸ் இட் சம்வேர், எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களுக்கு அந்த தகவல் வந்து, ஏன்னா ஃபேஸ்புக்ல நம்ம காலையில எழுதுறோம், சாயந்தரம் அடியில போயிடும். அதனால வந்து ஒரு டக்குன்னு நமக்கு வேணும்னா கிடைக்கிற மாதிரி ஏன் நம்ம இதை ஒரு இடத்துல நீ வைக்க கூடாது அப்படின்னு சொன்னப்பதான் ஆரம்பிச்சது 2010 ஆலயம் கண்டேன் அப்படிங்கிற ஒரு பிளாக். ஆலயம் கண்டேன்னு தமிழ்ல பேர் வச்சிருந்தாலும் நான் இங்கிலீஷ்ல தான் எழுதுறேன். இது வந்து என்னன்னா, நம்ம தமிழர்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அதோட ஒரு we can connect with our native culture அப்படிங்கிறதுனால தான் தமிழ்ல பேர் வச்சேன். ஆனா எளிதில் படிக்கலாம், நம்ம கலாச்சாரத்து மேல ஆர்வம் இருக்கவங்க யார் வேணா படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷ்ல எழுதுறேன். அப்படிதான் எழுத ஆரம்பிச்சேன். அது இதுல முக்கியமா ஆலயம் கண்டேன்ல வாட் ஐ டோன்ட் டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இணையவெளியில நிறைய பேர் எந்தவித ஒரு வியாபார நோக்கமும் இல்லாம தகவல்கள் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் எவ்ரிபடி இஸ் டூயிங் அ சின்சியர் எஃபர்ட். ஒரு பிளாகருக்கு வந்து என்ன, அன்லஸ் அவங்க பிளாகை மானிட்டைஸ் பண்ணலைன்னா தவிர அதை வச்சு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வருமானம் கிடையாது. நம்ம நேரத்தையும் நம்ம பணத்தையும் செலவு பண்ணி தான் நம்ம அந்த இடத்துக்கு போறோம், பார்த்துட்டு வந்து அதை டாக்குமெண்ட் பண்றோம். ஏற்கனவே இதை வேற ஒருத்தங்க பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா நம்ம ஏன் அதை திருப்பி பண்ணணும் இல்லையா? ஆர் ஒர்க் ஷுட் ஓன்லி பி கொலாபரேட்டிவ், இட் ஷுட் நாட் பி காம்படிட்டிவ். அதனால ஆலயம் கண்டேன்ல கண்டிப்பா அந்த தகவல்கள் பெரிய அளவுல மற்ற இணையதளங்கள்ல இல்லை அப்படிங்கிற இடங்கள்ல மட்டும்தான் நான் எழுதுறேன். அப்படிதான் எழுத ஆரம்பிச்சது. அதே போலதான் வந்து வெஸ்ட் மாம்பலம் டைரிஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, லோக்கலா நம்ம வந்து எவ்வளவு விஷயங்கள் இழந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து ஒரு நம்ம பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியும். நான் வந்து பிறந்ததே இந்த வீட்டுல தான். நான் எந்த வீட்டுல இப்ப இருக்கிறேனோ அந்த வீட்டுலதான் நான் பிறந்தேன்.
ஸோ என்னுடைய வாழ்நாள்லயே நான் வந்து பார்த்த மாம்பழத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இப்ப இல்லை. நம்ம தெருவுலயே வந்து ஒரு வீடு இருக்கும், திடீர்னு பார்த்தா இடிச்சிட்டு பிளாட் கட்டிடுவாங்க, திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுல இருந்து நம்மளோட சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்க, அங்க வந்து புதுசா யாராவது குடியேறிடுவாங்க. ஸோ அந்த வீட்டுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு அதோட விட்டு போயிடுது. அஃப்கோர்ஸ் யூ கேன் மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ், பட் இட்ஸ் நாட் லைக் அ லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா? தாத்தா பாட்டியும் கணவரும் எப்பயும் ஒன்னா ஆகவே முடியாது, ஆர் மனைவியும் எப்பயும் ஒன்னா ஆகவே முடியாது. Your relationship with your grandparents will always be different from what it is with your spouse. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக எழுத ஆரம்பிச்சது தான் வெஸ்ட் மாம்பலம் டைரிஸ். ஸோ ஒரு லோக்கல்லா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாமே, இது ஒரு காமெடியா பார்க்குற நோக்கத்துல ஒரு மெசேஜ் சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி தான். சாரி ஸ்டோரிஸ் வாஸ் ஆக்சுவலி அன் ஆக்சிடென்ட். ஏன்னா வந்து நான் பர்சனலியே எனக்கு புடவை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் புடவை கட்டுறதுக்கு. அண்ட் ஆஸ் அ சோஷியல் ஒர்க்கர், ஆஸ் அ டெவலப்மெண்ட் ப்ரொஃபஷனல், எங்களுடைய நீங்க வெள்ளைக்கோட்டு போடுற மாதிரி நாங்க வந்து புடவை கட்டிட்டு போனாதான் கம்யூனிட்டியோட வந்து நீங்க தனியா தெரியணும், நாங்க ஒன்னா தெரியணும், அதுதான் வித்தியாசம். ஸோ அதனால வந்து இன்ஃபேக்ட் வந்து இந்த இஆர்னு எல்லாம் போட்டுக்கிறாங்களா, ஐ நெவர் யூனோ ஆஸ் அ cost and management accountant I can add the word CMA in front of my name, but I don't need to do that. I think that should not be the case. ஏன்னா டாக்டருங்கிறதுக்கு வந்து அவங்க ஏன் அந்த பேர் முன்னாடி டிஆர்னு போடுறாங்க அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல யாரு டாக்டர்னு தெரியணும். ஏன்னா வந்து யூ ஆர் தி ஒன்லி பீப்புள் ஹூ ஹேவ் தி அத்தாரிட்டி டு டீல் வித் another human. கடவுளை தவிர இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவர்கள் மட்டும்தான். மற்றவங்களுக்கு இட்ஸ் ஒன்லி அ ப்ரொஃபஷன். அப்புறம் அவங்களும் போட்டு பண்ணி, எங்க வீட்டுல வேலை செய்யற மாயாமா கூட வந்து HW அப்படின்னு போட்டுட்டு மாயா அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அ ரைட், அண்ட் வை டு வி நீட் டு டூ தட்? இட் ஷுட் பி அபவுட் இன்க்ளூஷன், ரைட்? இட் ஷுட் நாட் பி அபவுட் ஒர்க்கிங் இன் சைலோஸ் அண்ட் ஸ்டாண்டிங் அப்பார்ட். எனிவே கம்மிங் பேக், ஸோ சாரீஸ் வந்துட்டு எனக்கு இது புடவைகள் அப்படிங்கும் போது வந்து நம்ம இது வந்து வெறும் ஒரு ஆடை அப்படிங்கறத தாண்டி அதுல வந்து நிறைய கலாச்சார தடயங்கள் இருக்கு அப்படிங்கறது வந்து என்னால உணர முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து நம்மளுடைய மூஞ்சியை திருப்பி போட்டு நம்ம போட்டோ பார்த்துக்கிறோங்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸே கிடையாது. இட்ஸ் மோர் அபவுட் டாக்கிங் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ் தட் கோ இன் டு வீவிங் த ஃபேப்ரிக் ஆஃப் வாட் யூ ஆர் ஓனிங். இது புடவை மட்டும் இல்லை, இது வந்து இட் குட் பி அ தோத்தி, இட் குட் பி அ ட்ரெஸ், இட் குட் பி அ ஸ்டால், இட் குட் பி அ மேன்ஸ் குர்த்தா, எதா வேணா இருக்கலாம். இந்தியாவில மட்டும்தான் வந்து நம்ம இன்னுமே வந்து த செகண்ட் விவசாயம்னு எக்கச்சக்க படம் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அதுதான் ஹாட் டாபிக். இருக்கிற எல்லா பெரிய ஸ்டார்ஸும் விவசாயத்தை பத்தி ஒரு படம் எடுத்தாங்கன்னா தான் ஓடிடில கூட வாங்குவாங்கன்னு ஆயிப்போச்சு. ஆனா த செகண்ட் லார்ஜஸ்ட் ஆக்குபேஷன் இன் இந்தியா இஸ் வீவிங். ஆனா அதை வந்து ஆங்கிலேயர்களுடைய புண்ணியத்தால வந்து அதெல்லாம் நம்ம இழந்துட்டு எல்லாமே பவர்லூம் செக்டருக்கு எடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து ஒரு எப்படி ஆயிடுச்சுனாக்கா, ஓகே லெட் மீ வாக் இன் டு அ மால், ஐ வில் கோ இன் டு அ ஸ்டோர், ஐ வில் பர்ச்சேஸ் வாட் ஐ ஃபீல் லைக் பையிங், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து இங்க வந்து இவ்வளோ பாரம்பரியமான அழகான விஷயங்கள் இருக்குங்கிறது வந்து மறந்துடுறாங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா புடவைகள் கலெக்ட் பண்ணியே 250 டைப் ஆஃப் வீவ்ஸ் வந்து இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். பட் மை லிஸ்ட் இஸ் நாட் ஈவன் ஹாஃப் டன். அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு தொலைச்சிட்டோம் இல்லைங்களா? ஸோ அதனாலதான் வந்து ஐ டூ திஸ் அண்ட் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் மை டாட்டர். பிகாஸ் என் பொண்ணு வந்து when she took a break during delivery, அவ வந்து நிறைய என்ன பண்ணணும்னு நினைச்சானா, ஏன்னா பாப்பா கொஞ்சம் பிறந்தப்ப லாக்டவுன் வேற இருந்த காலகட்டத்துல வந்து லெட் மீ டேக் திஸ் அப் அண்ட் கோ டு இன்ஸ்டாகிராம் பிகாஸ் திஸ் இஸ் வேர் தி யங் பீப்புள் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு ஹேண்ட்லூம் லுக் புக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணா, KTR by B அப்படின்னு சொல்லிட்டு. So now I see that lot of her friends, people who are kind of known to her, she is a media person, அதனால அவளுக்கு அந்த மீடியா சர்க்கிள்ஸ்ல தெரிஞ்சவங்க நிறைய பீப்புள் they are adopting, they are taking on sarees. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி எல்லாருமே வந்து விரும்பி அணிய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா சாரியை வந்து நம்ம பெருசா புஷ் பண்ணணும். பொலிட்டீஷியன்ஸ் பாருங்களேன், கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாருமே வேஷ்டி தான் கட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து மற்ற ப்ரொஃபஷனல்ஸும் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க சாரியை அடாப்ட் பண்ணாங்கன்னு சொன்னா இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி ஃபிளெக்சிபிள் கார்மெண்ட். ஸோ அதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நன்றி. ஹரின்னு ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க கூம் நதிக்கரையில இருக்க கோயில்கள் பத்தி பேசும்போது விஷ்ணு கோயில்கள் பத்தி நீங்க சொல்லல. அந்த விஷ்ணு கோயில்கள் வந்து ஏன் வந்து அந்த கூவம் கரையில வந்து அமையல என்றதுக்கான கேள்வி கேட்டிருக்காரு.
விஷ்ணு கோவில்கள் இருக்கு, இல்லாம இல்ல. ஆனா என்ன அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு இயல்பாவே சிவாலயங்களுக்கு வந்து நிறைய நிபந்தங்கள் கொடுத்திருக்காங்க அரசர்கள் பொறுத்த வரைக்கும். எல்லா ஊர்னு ஒரு ஊர் இருந்தா அதுல கண்டிப்பா சிவன் கோயிலும் இருக்கும், விஷ்ணு கோயிலும் இருக்கும், இருக்காம இருக்காது. இன்ஃபேக்ட் அங்க வந்து தண்டுரை அப்படிங்கிற ஒரு ஊர்ல மிக அற்புதமான ஒரு இறைவனின் மூர்த்தம் இருக்கு. அவன் வந்து சின்முத்திரையோட அமர்ந்திருக்கக்கூடிய இறைவன், பிரீதிங் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இறைவன் அப்படின்னு ஜெகநாத பெருமாள்னு பேரு இருக்கிறாரு. பூந்தமல்லியில வந்து சிறந்த இறைவனின் ஆலயம் திருக்கட்சி நம்பிகள், அவர் வந்து பூந்தமல்லியிலே வழிபட்ட வரதராஜ பெருமாள் ஆலயம் எல்லாமே இருக்கு. நான் வந்து இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது பெரும்பான்மையாக தொல்லியல் தடயங்களை வைத்துக்கொண்டு கல்வெட்டு சான்றுகளை வைத்துக்கொண்டு இதை ஒரு ரீசர்ச் பண்ணதுனால பெருமாள் கோயில்கள் கம்மியா இருக்கு. பட் கண்டிப்பா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 4 ஆண்டுகள்ல வந்து இந்த கல்ச்சுரல் மேப்பிங் எக்ஸசைஸை இன்னும் எவ்வளவு விரிவுபடுத்த முடியும், இந்த தகவல்கள் இன்னும் எவ்வளவு அதிகமா கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணியிருக்கேன். வெர்ஷன் 2 ஆஃப் காட்ஸ் ஆஃப் த ஹோலி கூவம்ல இன்னும் நிறைய பெருமாள் கோவில்கள் பத்தி எழுதுறேன். ஆனா the sad thing is இன்றும் சிவாலயங்கள்ல யாராவது ஒருத்தர் வந்து தண்ணி ஊத்திட்டு யாராவது ஒருத்தர் விளக்கேற்றி வச்சுட்டு இருக்காங்க. பெருமாள் ஆலயங்கள்ல வந்து நிறைய அவங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரிலீஜியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வழிபாடுகளிலும் பேட்ரனேஜ்லயும் கம்மியா தான் இருக்காங்க. சாரி பத்தி கேட்கணும்னு நினைச்சப்ப ஸ்ரீ சொன்னாங்க, யாரும் லேடிஸை கேட்க விட போறது இல்லை, ஏன்னா நீங்க சாரி பத்தி நிறைய பேசுவீங்கன்னு. யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா புடவைலாம் வந்து ஒரு உறவுகள் இல்ல கொண்டாட்டம் இல்ல ஒரு பாரம்பரியம், ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்மளுடைய மூமெண்ட்ஸ் மெமரிஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ற விஷயமா பாக்குறோம். ஆனா அதுல வந்து நீங்க சென்னையோட வரலாற்றை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஆமா, அதாவது வந்து மெட்ராஸ் சாரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மாசத்துல நம்ம நிறைய மெட்ராஸை பத்தி பேசுறோம், நிறைய வந்து மெட்ராஸை பத்தி ஒரு அவேர்னஸ் இருக்கு, லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஹேப்பன். பட் செப்டம்பர் 1ஆம் தேதி நம்ம திருப்பி மெட்ராஸை மறந்துடுறோம். திருப்பி அடுத்த வருஷம் ஜூலை 15ஆம் தேதி போது தான் வந்து யூ ஸ்டார்ட் ஸ்கிராம்பிளிங். இட்ஸ் லைக் மதர்ஸ் டே அண்ட் இட்ஸ் லைக் விமென்ஸ் டே அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அந்த ஒரு நாளுக்கான எக்ஸைட்மெண்ட் அதுக்கப்புறமா மறந்து போயிருது. அப்படி இல்லாம வந்து எப்படி வந்து ஹவு கேன் யூ வேர் யுவர் சிட்டி வித் ப்ரைட் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்து இந்த மெட்ராஸ் சாரி வந்துச்சு. இதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கொல்கத்தால வந்து பாட்டிக்ல நிறைய கொல்கத்தா சிம்பிள்ஸ் போட்டு, அதாவது ரசகுல்லா, இந்த டோங்கா, இந்த ரிக்ஷா, அந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு ஒரு சாரி பண்ணாங்க பிளாக் பிரிண்ட் அண்ட் பாட்டிக்ல. அதை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு, இது ஏன் வந்து நம்ம இதோட மெட்ராஸ் வெர்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்போ முதல்ல மெட்ராஸ் வெர்ஷன் ஆஃப் சாரி பண்ணணும் அப்படின்னப்ப நான் பேசினது பவித்ரா ஸ்ரீனிவாசன் கிட்ட தான். இப்போ பவித்ரா நம்ம கூட இல்லை, ஆனால் நான் ரொம்ப பேசினது வந்து பவித்ராவோட மினியேச்சர்ஸ். ஷி ஹஸ் டாக்குமெண்டட் மெட்ராஸ் அண்ட் மெட்ராஸ் மான்யூமெண்ட்ஸ் இன் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வே. ஸோ பவித்ராவோட மினியேச்சர்ஸை வச்சு தான் வந்து இந்த மெட்ராஸ் சாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனா எனக்கு அதுல ஒரு சிறு தயக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஒரிஜினல்ஸ் வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்துட்டோம் இல்ல ஒரு டிசைனர் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா then they are at liberty to use it however which ways they want. நம்ம வந்து இத அப்படி வந்து ஒரு டெம்ப்ளேட் பண்ண விரும்பல, ஸ்டீரியோடைப் பண்ண விரும்பல. each person should have their own version of the Madras saree, their own imagination of the Madras saree அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருந்தது. ஸோ நான் என்னுடைய ஹவு ஐ வாண்ட் டு சி அண்ட் வேர் மெட்ராஸ் அப்படிங்கிறத எடுத்து தான் அந்த மெட்ராஸ் சாரி செஞ்சேன். அதில் வந்து நான் என்ன பண்ணேன், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சரித்திரம்ங்கிறது வயசானவங்களுக்கு, இல்லை சரித்திரம்ங்கிறது பழைய கதை பேசுகிறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மித்தை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மெட்ராஸில் இருக்கக்கூடிய மான்யூமெண்ட்ஸை தான் வந்து அதில் டெபிக்ட் பண்ணோம். அண்ட் டு நாட் பி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டு தி மான்யூமெண்ட்ஸ், நம்ம வந்து பின்னாடி போடவே இல்லை. மான்யூமெண்ட்ஸு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த முந்தானி வரும் இல்லையா, அந்த முந்தானியில இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் ஃப்ரம் தி ரைட் தை அப் டு தி ஷோல்டர் தான் வந்து மான்யூமெண்ட்ஸ் போட்டோம். தி லோவர் ஹாஃப் ஆஃப் த சாரி இஸ் பிளேன் பிகாஸ் வி டிட் நாட். இதுல வந்து நிறைய பேர் தே ஃபீல் சென்டிமெண்டல் அபவுட் இட் இல்லையா, காலில் படுது இல்லை செருப்புல படுது அப்படியெல்லாம் சொல்லிட்டு, அதனால அந்த மாதிரியான ஒரு யாருடைய சென்டிமெண்ட்ஸையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணோம். அதுல வந்து நம்ம எனக்கு என்னெல்லாம் வந்து என் மனசுக்கு பிடிச்சதோ அந்த மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஷன், வள்ளுவர் கோட்டம், அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து அதுல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எல்லாம் அதுல போட்டிருந்தேன். அண்ட் தி ஃபிலட்டெலிக் பீரோ,
which is Warwick Theatre. அதெல்லாம் முந்தானையில என்ன இருக்கணும் அப்படிங்கும்போது ஐ ஹேட் நோ டூ தாட்ஸ், கண்டிப்பா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் நம்ம போட்டிருந்தோம். இதோடைய மேல் பகுதியில வந்து இந்த சாரியோட மேல் பகுதியில என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டைலமா. ஏன்னா வந்து யூஸ்வலி நீங்க ஒரு டிசைன் அப்படிங்கும்போது வந்து மேல் பகுதியில நீங்க போடுறது அந்த ஃபோல்ட் ஆஃப் த சாரியில போயிடும். ஆஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வி கான்ட் கீப் ஃபிளாட்டிங் த சாரி, அந்த பல்லுவை அப்படியே வச்சுட்டு கோஆப்டெக்ஸ் விளம்பரத்துல வர மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்க முடியாது. அதுவும் நான் ஐ ஒர்க் இன் டாய்லெட்ஸ். ஸோ நான் எங்க போனாலும் வாரி சுருட்டி கட்டிட்டு தான் போய் நான் டாய்லெட் உள்ள போய் பார்க்கணும். நான் இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன்னா எனக்கு பொழப்ப பார்க்க முடியாது. ஸோ அதனால மேல என்ன போட முடியும் அப்படின்னு யோசிச்சப்ப ஐ தாட் we can show the இப்போ இன்னைக்கு சென்னை செந்தமிழ் அப்படின்னு ஒன்று நம்ம கிண்டலுக்கு சொல்றோம். ஆனா அந்த மெட்ராஸ் பாஷைங்கிறது it's a true amalgam of all the various languages that existed, that coexisted in Madras. அதுல சமஸ்கிருத வார்த்தை இருக்கும், உருது வார்த்தை இருக்கும், தெலுங்கு வார்த்தை இருக்கும், தமிழ் இருக்கும், எல்லாம் சேர்த்து ரொம்ப அழகான ஒரு பேல்புரி தான் வந்து மெட்ராஸ் தமிழ். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் மெட்ராஸ் தமிழ் பேசுறவங்க ரொம்ப 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 கம்மி ஆயிட்டாங்க. அதனால வந்து அதை இன் மெமரி ஆஃப் தி பியூட்டிஃபுல் மெட்ராஸ் தமிழ், அதுல வந்து மெட்ராஸ்ங்கிற வார்த்தைய எல்லா லாங்குவேஜஸ்லயும் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, உருது எல்லாத்துலயுமே வந்து அதுல போட்டிருந்தோம். So that was how the Madras Saree evolved, and I'm happy that after I got the Madras Saree made through an artist called Varsha Panikar, adukapra 3 different versions avanga pannirukkranga, completely unconnected with my saree. So it is each person's visual and each person's imagination. இது வந்து ஒரு கான்செப்ட், அவ்வளவுதான். இதை எடுத்துட்டு யார் யாருக்கு எப்படி எல்லாம் பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கலாம். நாங்க இந்த பேர்லாம் எழுதும் போது கேரளா மலையாளம் விட்டுட்டோம். இட் வாஸ் ஓவர்சைட். அதனால we got the saree done in a Chendamangalam handloom, so that you know the கேரளா சென்னையில இருக்கக்கூடிய மலையாளிகளையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக சேந்தமங்கலம் ஹேண்ட்லூம்ல வந்துட்டு அது நம்ம பெயிண்ட் பண்ணோம். Thank you மேடம், ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது உங்களோட இது. அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பிளாகிங், நீங்க வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட் சானிடேஷன் அதையும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல உங்க ஒன் ஆஃப் த இது ப்ரோக்ராம் வந்து ஹாப்பி பீரியட்ஸ். அந்த ப்ரோக்ராம் வந்து இட் வாஸ் அ நோவெல் தாட், அந்த 2 minutesலயே யூ கன்வேட் சோ மெனி மெசேஜ் இந்த அந்த வீடியோ. இது இந்த வாட் வாஸ் அ தாட் ப்ராசஸ் அண்ட் how well was it received in the government schools? ஏன்னா இன்னும் நம்ம வந்து அந்த டாபிக் வந்து ஒரு டபுவாவே இருக்கு. So how well was it received? நிச்சயமா, thank you so much for asking that question. Sanitation First வந்து it's an NGO, it's a UK based NGO. So actually பாத்ல இருக்கு எங்களோட ஹெட் ஆஃபீஸ். So Sanitation First 2009ல இருந்து இந்தியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Originally we were called Wherever the Need, because முதல்ல நாங்க சுனாமி ரிலீஃப்ல தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அப்பவே it was just called Wherever the Need. So in Africa and India it was working at that point in time. அதுக்கப்புறமா வந்து நாங்க வந்து இந்த வாஷ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சப்பதான் வந்து சானிடேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது பேரை மாத்தணும். காரணம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து I mean the government schools are amazing, there are no two thoughts about it. ஏன்னா வந்து வருமானம் இல்லைன்னா கூட படிப்பு வந்து ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடும் போட்டு அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ஒரு சப்போர்ட்டையும் கொடுத்து அப்பயும் நீ வந்து பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு சொல்றது வந்து இன்னி வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சாட்லி வந்து பாத்தீங்கன்னா இன் இந்தியா எந்த 2 செக்டர் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கணுமோ, which is medicine and education, that's been privatized for whatever reason. I mean, I don't want to go into that, but உங்கள மாதிரி ஒரு NHS எங்களுக்கு இல்ல. Of course இது வந்து the magnitude is very very large because we have 130 crore people, but இருந்தாலுமே அது கவர்மெண்ட் கிட்ட இருந்திருந்தா, the COVID is an example to show that how well the government can provide healthcare if it was with it. கோவிட்ல ஒருத்தர் கூட வந்து they had no qualms or second thoughts about going and getting themselves admitted in a government hospital because they knew for a fact அங்க போனா அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், உயிரோட திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு. So I really want to thank the government for reinstating that faith in people about the government service, government healthcare service. அதே மாதிரி government schools are doing fantastic work, அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா infrastructure wise for some reason culturally வந்து adequate sanitation, safe sanitation வந்து அவங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. 1500 பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே 2 டாய்லெட் தான் இருக்கும்.
அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் அடைச்சிட்டு இருக்கும். அந்த 2 டாய்லெட்ல ஒரு டாய்லெட் டீச்சர்ஸ் வந்து பூட்டி வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்ப 1500 பொம்பளை பிள்ளைங்க 10 நிமிஷம் இன்டர்வல் பிரேக்ல எப்படி டாய்லெட்டை யூஸ் பண்ணுவாங்க? they either have to hold or பாத்தீங்கன்னா அவங்க டீச்சர் கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த டீச்சர் அலோவ் பண்ணா then only then can they go and visit the washroom. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் நாங்க பார்த்தோன்னே we started focusing more on wash in schools. So we started building adequate sanitation. So WHO UNICEF ratio padi for every 25 girls or urinal, for every 40 boys or urinal அப்படினு கணக்கு வச்சு பெரிய sanitary blocks. So 1500 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா 60 urinal இருக்கும் எங்க டாய்லெட்ல, 2 டாய்லெட்ஸ் இருக்கும். and more importantly we built environmentally sustainable toilets. ஸோ அங்க இருக்கக்கூடிய கழிவு எல்லாமே வந்து விவசாய உரங்களா மாறக்கூடிய வகையில ஈகோ சானிடேஷன் டாய்லெட்ஸ் தான் நம்ம பண்றோம். அப்படி பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது மென்ஸ்ட்ரல் வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல கவர்மெண்ட் வந்துட்டு சானிடரி பேட்ஸ் கொடுக்குறாங்க, ஆனா அங்க பார்த்தா ஆயாமா இருக்க மாட்டாங்க அதை கிளியர் பண்றதுக்கு, இல்ல பிள்ளைங்களுக்கு வந்து சரியான கவர்ட் டஸ்ட்பின்ஸ் இருக்காது, அதை வந்து எரியூட்டுறதுக்கான சரியான அமைப்பு இருக்காது. ஸோ பாத்ரூம் ஃபுல்லா அப்படியே 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 பேட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா தெல்பி ஒரு இந்த தண்ணி தொட்டியை வந்து காலி பண்ணி அந்த தண்ணி தொட்டி ஃபுல்லா வந்து நாப்கின்ஸ் இருக்கும், 2 வருஷத்து 3 வருஷத்து நாப்கின் எடுக்காம அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க வந்து அந்த அதே என்வாயன்மெண்ட்ல போய் அந்த டாய்லெட் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, the quality of sanitary pads that are given by the government, naturally அவங்க L1 வெண்டர்ட்ட தான் போவாங்க. பல்க் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அதுல எவ்வளோ கரப்ஷன் கமிஷன் எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒரு 2 hours கூட அந்த பிள்ளைங்களுக்கு வந்து லாஸ்ட் பண்ணாது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க துணி ஸ்டெயின் ஆகும், பஸ்ல வருவாங்க இல்ல சைக்கிள்ல வருவாங்க, வரும்போது ஃபுல் டே வந்து ஈர துணியோட உட்கார முடியாது. கோ எஜுகேஷன் ஸ்கூலா இருக்கும், தே மைட் பி சப்ஜெக்ட் டு ராகிங் அண்ட் புல்லிங். அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த 3 days 5 days ஸ்கூலுக்கே வர மாட்டாங்க. இன்ஃபேக்ட் statistics of 2011 state that 50% of girls in rural schools drop out after they attain menstruation அப்படின்னு, which is alarming. இன்னைக்கு வந்து ஒரு டாய்லெட் இல்லைங்கிற காரணத்தினாலயோ இல்ல பேட்ஸ் இல்லைங்கிற காரணத்தினாலயோ இவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க வந்து எஜுகேஷன் ஸ்ட்ரீம்ல இருந்து ட்ராப் அவுட் ஆகுறாங்கன்னா, அப்போ then how do we kind of அவங்களோட லைஃப், அவங்க ஃபியூச்சர், அவங்களோட ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டி, அந்த குடும்பத்துடைய அவுட்லுக், கல்ச்சர் எல்லாமே போயிடுது இல்லைங்களா? அதனாலதான் நாங்க வந்து we started building manual incinerators following health and safety protocols in schools. எல்லா ஸ்கூல்லையும் இன்சினரேட்டர் கட்டுற அளவுக்கு வந்து இடம் இருக்காது, இல்ல எங்களுக்கு பணம் இருக்காது. பிகாஸ் we are only an implementing NGO. எங்களுக்கு டொனேஷன்ஸ் வந்தாதான் எங்களால கட்ட முடியும். ஆசை வேணா இருக்கலாம் இந்தியாவை வந்து ஒரே பாட்டுல மாத்திரலாம்னு சொல்லிட்டு, ஆனா ரியாலிட்டியில பண்ண முடியாது இல்லைங்களா? we are a small NGO. அதனாலதான் வந்து நாங்க I came up with this thing of happy periods. ஏன்னா நாங்க ஸ்கூல்ஸ்ல போயிட்டு முதல்ல ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். ட்ரைனிங் பண்றதுக்காக ஸ்கூல்ஸுக்கு போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது பிள்ளைங்களோட டீச்சர்ஸ்க்கு ஒண்ணுமே தெரியல மென்ஸ்ட்ரேஷன் பத்தி அப்படின்னு. ஏன்னா ஐ வுட் நாட் பிளேம் த டீச்சர்ஸ். இந்தியால என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா உங்கள பல பேர் ஸ்கூல் வந்து இந்தியால படிச்சிருப்பீங்க. 2வது 3வதுலயே வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும் எதுக்கு 8ஆம் கிளாஸ்ல சொல்லி தருவாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த 8ஆம் கிளாஸ்க்குள்ள டீச்சருக்கும் வெக்க வந்துடும், பிள்ளைங்களுக்கும் வெக்க வந்துடும். ஸோ அது வந்து செல்ஃப் ஸ்டடி லெசன் ஆயிரும். ஸோ நோபடி வில் நோ எக்ஸாக்ட்லி why you menstruate or what is adolescence, what is puberty. டீச்சருக்கும் தெரியாது, பிள்ளைங்களுக்கும் தெரியாது. which we thought was a very big gap. இப்போ நாங்க போய் ஸ்கூல்ல போயிட்டு நாங்க வந்து menstrual hygiene ட்ரைனிங் பண்ண போறோம்னு சொன்னா இமீடியட்டா அந்த ஹெட் டீச்சர் வந்து if he is male அவர் என்ன சொல்றாரு, இருங்க யாருன்னா லேடி டீச்சர் அனுப்புறேன் அப்படின்னு. and that used to really put me off, because அவர் ஒரு தகப்பனா இருக்கலாம், ஒரு கணவரா இருக்கலாம், ஒரு மகனா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம். why would he not want to know about menstruation? what prevented him, either culturally இல்ல நாங்க தப்பா நினைச்சுன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். we really don't know. so I wanted to change that, and I am saying because usually நான் we தான் யூஸ் பண்ணுவேன் அந்த டீம்னு வரும்போது. this was my personal irritation with the system. அப்பதான் வந்து then with the support of the Australian consulate in Chennai and OSAID, in the Happy Periods curriculum வந்து நான் டெவலப் பண்ணேன் with materials that were kindly given by UN. and அதுதான் வந்து நாங்க முதல்ல வந்து we started training both male and female teachers in the same room. அங்க போயிட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் காட்ட ஆரம்பிச்சோன்னா எல்லா டீச்சர்ஸ்லாம் இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க.
இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எங்களை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோபாவத்தோட தான் இருப்பாங்க. But then when you go into it, we start talking to them about in fact நிறைய டீச்சர்ஸ் வந்து பெண்கள் மட்டும்தான் வயசுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னும். And sometimes I have to ask them that root question, அப்ப உங்க வீட்டுக்கார வயசுக்கு வரலையா மேடம் அப்படின்னு. என்ன பண்றது? Because it's amazing the level of ignorance that is there, and I won't blame them. I definitely don't blame them. It's a system that needs to be blamed because we have told them adolescence and puberty and menstruation is something that should never be discussed. And அதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும்னா we have to be daring and கொஞ்சம் annoying as well at the same time, இல்லையா? But then once you start talking at the end of the session எங்களுக்கு வரும்போது it is the men who always come back and tell us, yes, now we have understood, tell us how we can help, how we can create a facilitative environment for girls. Women வந்து மேடம் எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது மேடம், எனக்கு இடுப்பு வலி வரும் மேடம், எனக்கு டென்ஷன் வரும் மேடம், இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ரீசன் பீயிங் அவங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ when they started menstruation அவங்க கிட்ட யாருமே இதை பத்தி பேசுவோம். ஸோ அவங்க சின்ன வயசுல கேட்கணும்னு நினைச்ச கேள்விகள் எல்லாம் கேட்கக்கூடிய சந்தர்ப்பமா தான் அந்த லேடிஸ் வந்து அதை யோசிக்கிறாங்களே தவிர it's the men who come forward and say, yes, now we have understood, how can we help? So நாம என்ன பண்றோம், நீங்க உட்கார்ந்து பேசுங்க, ஒரு ஸ்கூல்லயும் நீங்க வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம ட்ரெயின் பண்றோம். Then we say you sit together and form a committee of how you can create a facilitative environment for girls in schools. அப்படி பண்ணும்போது தான் வந்து எங்களுக்கு ஒரு அமேசிங் இம்பாக்ட் என்ன நடந்தது அப்படின்னா, பொம்பளை பிள்ளைங்க கிட்ட போய் வந்து when we say adolescence and puberty is common to both boys and girls, ரெண்டு பேருக்குமே ஹார்மோனல் செக்ரேஷன் இருக்குது, ஆனா பாய்ஸால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், கேர்ள்ஸால பண்ண முடியாது, தட் இஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம கடைசியில கேட்கும்போது நம்ம நினைப்போம், இல்ல எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பிள்ளைங்களாம் நம்மளையும் டீச்சர்னு சொல்லுவாங்க, அதனால தெரிஞ்சிச்சு டீச்சர்னு சொல்லுவாங்கன்னு நம்ம நினைப்போம். But what was amazing for us is that the girls said, டீச்சர் எங்களுக்கெல்லாம் எங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, அம்மா சொல்லி கொடுத்தாங்க, மிஸ் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி இப்படிதான் இருக்கும், பயப்படாத, இது ஒன்றும் இல்லை, நார்மலா எல்லாருக்கும் நடக்குதுன்னு சொல்லிட்டு. என் தம்பிக்கு யார் டீச்சர் சொல்லி தருவாங்க? இப்ப நான் இந்த புக்கை எடுத்துட்டு போய் நான் என் தம்பிக்கு சொல்லுவேன், உனக்கும் இப்படி நடக்கும்டா, நீ பயப்படாத, இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு. That was an amazing outcome that சத்தியமா நாங்க வந்து அந்த when we were putting that curriculum together, we never expected that to happen. That is the mother in every woman. அது ஒரு 10 வயசு 12 வயசுலயே கூட அந்த ஒரு தாய்மை உணர்வு அவங்களுக்கு வந்து என் தம்பிக்கு நான் சொல்லணும், என் தம்பிக்கு யார் சொல்லி கொடுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங். அப்பதான் வந்து தென் அதுக்கு அடுத்த கட்டம் என்ன நாங்க போனோம் அப்படின்னாக்கா, ஓகே நம்ம வந்து இன்சினரேட்டர்ஸ் கட்டுறோம், பட் இன்சினரேட்டர் கட்ட முடியாத இடத்துல என்ன பண்றதுன்னு போட்டா நாங்க வந்து we started giving these antimicrobial reusable menstruation kits for women. அது முதல்ல நாங்க ஸ்கூல்ஸ்ல தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பட் during the lockdown we found that suddenly there was this enormous community that had been thrown into period poverty because lockdown வருமானங்கள் இல்ல, பணம் பற்றாக்குறை, ஸ்கூல்ல பேட் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப கொடுக்கல. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அதால பாதிக்கப்பட்டது அம்மாக்கள் தான். அவங்க எனக்கு பேட் வேணாம், நான் துணி வச்சுக்கிறேன், நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இருக்கிற காசை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு they step back. செகண்ட் வந்து when it got prolonged, குழந்தைங்களுக்கும் அதனால வந்து அவங்களுக்கு பேட் கிடைக்காம அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்தப்போதான் then we said okay, let us do this across at least தமிழ்நாடு to start with அப்படின்னு சொல்லிட்டு தான் கோட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மே மாசம் வந்து உலக மாதவிடாய் தினத்தன்னைக்கு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணோம். And I also had the opportunity to speak on the Rachel Johnson show, Boris Johnson oda sister udiya radio show la vandu I made an appeal, and thanks to the wonderful people in the UK we were able to raise around 21,000 pounds in that campaign. அதுதான் இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் டெய்லி எங்கேயாவது போயிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். பட் அமேசிங் டு see that there are so many people. ஒரு இடத்துல கொடுத்துட்டு வந்தோம்னா எனக்கு ஒரு 25 கால் வரும், எங்களுக்கு இல்ல மேடம் நீங்க வந்து கொடுங்க, ரெஃப்யூஜிஸ், பிரிசனர்ஸ், disabled people. We kind of நாளைக்கு காலையில 4 மணில இருந்து again I'm in the field for another week doing these trainings and distributions, and of course the demand is there are 335 million menstruating women in India, out of which at least 50% are people who are in period poverty. So the demand is very very large, and we are seeking donations and support with open arms from anybody who wants to help us. Thank you so much, madam. It was very inspiring.
It's absolutely amazing, Padmapriya, for overlapping health, education, hygiene, along with charity as well. That's amazing. Thank you once again, Sridhar, Gomati, and the Inayathinnai team. Well done again. Now, Padmapriya madam பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. Well done. ரொம்ப நல்லா கவர் பண்ணீங்க. But you know, a couple of things. Where do we go from here? அது அந்த சின்ன சின்ன ஆலயங்கள், கூவம், இதெல்லாம் எல்லாத்துக்கும் இப்போ தெரிய ஆரம்பிச்சாச்சு. இப்போ அன்லெஸ் எல்லா நாளும் அந்த சின்ன கோயில்களை எல்லா மக்கள் விசிட் பண்ணலைன்னா again it's going to be, you know, behind the bushes. சாதாரணமாட்டு ராஜாமார்கள் ஒரு சின்ன இடத்துல ஒரு கோயில் வைக்கிறாங்கன்னா they want people to come around. அப்படி அடிக்கடி வரும்போது அந்த ஏரியா ப்ரொடெக்ட் ஆகுது. அப்படி அடிக்கடி வரணும்னா இப்போ உள்ள மனப்பான்மையில ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ ஒரு ஜிம் ரூட்டீனோ அந்த மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்களா ஒரு கல் மேலி ஏறி நின்னதும் மூட்டு வலி போறதுன்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா அந்த கோயிலுக்கும் நீங்க அந்த எக்ஸசைஸ் ஜிம் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி விட்டு, ஒன்று வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸு, ரெண்டாவது மக்கள் வராங்க நிறைய, ஏதாவது ஒரு வரக்கூடியவங்க ₹1 போட்டாலும் அடிக்கடி மக்கள் வரக்கூடிய போது கோயிலுக்கும் ஒரு வழி, ஜிம்முக்கும் ஒரு வழி, எக்ஸசைஸு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த ஏரியா பரிமாறப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு. So I was just suggesting that. Absolutely. I mean, I am with you 100% on that, because நாங்க எல்லார்கிட்டயும் சொல்றதே அதுதான். ஒரு கோயிலை வந்து திருப்ப ரெனோவேஷன் பண்றதுக்கு ₹1 கோடி செலவு பண்ணிடலாம். பட் டு சஸ்டெயின் தட் டெம்பிள் யூ நீட் கண்டினியூஸ் பேட்ரனேஜ். அது இல்லைன்னு சொன்னா பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் விஷயத்துல வந்து இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, கூவம் வந்து 72 கிலோமீட்டர்ஸ் ஓடக்கூடிய ஒரு நதி. ஆனா 40 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு இட் இஸ் அவுட் சைட் ஆஃப் சென்னை. கிராமங்கள்ல தான் இருக்குது அந்த 40 கிலோமீட்டர். சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய ஆலயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா திருவேற்காடோ இல்ல கோயம்பேடோ இல்ல எக்மோரோ இல்ல யூனோ இஃப் யூ டேக் கரும்பாக்கம் ஆர் சூளைமேடு, அங்க இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் நல்ல நிலைமையில நிறைய ஜனங்க டெய்லி வந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. பிகாஸ் த பாப்புலேஷன் இஸ் ஹை, த பர்ச்சேசிங் பவர் இஸ் ஹை, ஸோ தேர் டிரான்ஸ்போர்டேஷன் கனெக்டிவிட்டி இஸ் தேர், அவங்களால போக முடியும். ஆனா இந்த கிராமங்கள்ல இந்த 40 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சரியான போக்குவரத்து வசதி கூட இல்லை. எவ்வளவு பேர் வந்துட்டு உங்களுக்கு சொந்த வாகனங்கள் வச்சிருக்கிறாங்க, இல்ல வந்துட்டு அவங்க காலையில கிளம்பி போய் ஒரு 10-15 கோயில்களை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் வந்து எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அங்க ஒரு புகைவண்டி நிலையமோ இல்ல ஒரு போக்குவரத்து நிலையமோ இருந்ததுன்னா தான் அவங்க போயிட்டு பார்க்க முடியும். ரெண்டாவது, இட்ஸ் குவெஸ்டின் ஆஃப் மேன் பவர். இது ஒரு விஷயஸ் சர்க்கிள் தான். இப்ப நிறைய பேர் கோயிலுக்கு வந்தாங்கன்னா அங்க நிறைய மேன் பவர் இருக்கும், அதை சுத்தி இக்கானமி வந்து டெவலப் ஆகும், சிறு தொழில்கள், கோவில் சார்ந்த தொழில்கள் எல்லாருமே வளரும். நிறைய பேர் அங்க வரல அப்படின்னும் போது ஒரு குருக்கள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுது. நான் சொன்னேன் இல்லையா, இருளஞ்சேரியில வந்துட்டு சாவி போயிட்டு நாங்க தான் வாங்கி ஓபன் பண்ணி பார்த்துட்டு திருப்பி, ஏன்னா வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு குருக்கள் அவங்க அந்த ஊர் ஜனங்க வந்து வைக்கணும்னு நினைச்சா கூட அவர் ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் அந்த கோயிலை வந்து திறக்கிறதுக்கு வரணும். 3 மணி நேரம் அவர் சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு, ஏன்னா யாருமே வரமாட்டாங்க வீக் டேஸ்ல. ஸோ இட்ஸ் as far as India is concerned, I feel it's a question of a problem of plenty. 1-2 ஆலயங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம பத்திரமா பொத்தி வச்சுக்குவோம். ஒரு ஊர்ல ஒரு 50-100 ஆலயங்கள் இருக்கும்போது ரிசோர்சஸ் கெட் ஸ்ட்ரெச்ட் பிட்வீன் தெம். பட் அவேர்னஸ் கண்டிப்பா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த டைரக்டரி ஆஃப் டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு குறிச்ச ஒரு முயற்சி தானே. அந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்கு, வித் ஆல் த ஜிபிஎஸ் லொகேஷன்ஸ், எவ்ரிதிங் இஸ் டேக்ட், கான்டாக்ட் நம்பர்ஸ் ஆர் டேக்ட், எல்லாமே இருக்குன்னும் போது யூ கேன் பிளான். இப்போ கொரோனா லாக்டவுன் முடிஞ்சிருச்சுங்கும் போது நான் வந்து சண்டே மார்னிங் இங்க இருந்து நான் கிளம்புறேன், யூ கேன் ஈஸிலி டூ அ half day trip or a full day trip. So you take your family out or friends get together and then go. நீங்க ஒரு 8 டெம்பிள்ஸ் கவர் பண்ணிட்டு வர மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ தொடர்ந்து நாங்களும் அந்த முயற்சிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். We do heritage walks, heritage trips to keep the interest alive and to kind of, you know, nudge people in that direction. Sure. இன்னொரு இது சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது நீங்க you have done an amazing research. அந்த ஒவ்வொரு ஃபேக்ட்ஸு ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ராமர் லவகுசர்ல ஆரம்பிச்சு, ஸோ அந்த பெயர்கள்லாம் பார்க்கும்போது ஏன்னா எவ்வளவு மீனிங்ஃபுல்லா எழுமோர். ஸோ எனக்கு தெரியவே செய்யாது எக்மோர்னு. ஐ யூஸ் டு வண்டர் வேர் திஸ் எக்மோர் கேம் ஃப்ரம்.
பட் பிரிட்டிஷர்ஸ் இன்வைட் அவங்களுக்கு எழுமூர்னு சொல்ல தெரியாதனால எக்மோர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. நவ் பிளான் டிஸ்ட்ரக்ஷன் அது. இதை பிளான் ரினோவேஷனை நம்ம மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி வரும்போது தான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரீஸு ரோமன் சொல்லி பழைய இதுகளை எடுத்து பேசும்போது இவ்வளவு விஷயம் இருக்கான்னு. பட் நம்மளுடைய இதை புரட்டி எடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா we'll be the almost on the top. So அந்த பிளான் ரினோவேஷன் இதுல இப்போ ஸ்டாலின் டிஎம்கே அவரு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் டிஎம்கே பீரியட்ல சென்னைன்னு மாத்தினாங்க. அது மாதிரி எழுமூர் இந்த மாதிரி ஒவ்வொரு பெயர்களா வரும்போது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஐ திங்க் தட் எஃபர்ட் இஸ் ஆல்ரெடி ஆன். கல்வெட்டுகள்ல என்ன பெயர்கள் இருக்கோ அந்த பெயர்களே வந்து திருப்பி வைக்கிறதுக்கான முயற்சி அது ஆக்சுவலி லாஸ்ட் கவர்மெண்ட்லயே அது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பாண்டியராஜன் வந்து ஒரு டாக்குமெண்ட் சர்க்குலேட் பண்ணியிருந்தாரு. பட் தேர் வர் லாட் ஆஃப் அது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் என்தூசியாஸோட சேர்ந்து பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபீட்பேக் இருந்துச்சு. பட் டெஃபினெட்லி தோஸ் எஃபர்ட்ஸ் ஆர் ஆன். அண்ட் கண்டிப்பா வந்து திருப்பி இப்போ நிறைய இடங்களுக்கு வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி சென்னைன்னு பெயர் மாற்றம் பண்ண மாதிரி மற்ற ஊர்களுக்கும் வந்து கல்வெட்டுகள்ல என்ன பெயர்கள் இருக்குதோ அதை திருப்பி கொண்டு வரதுக்கான எஃபர்ட்ஸ் ஆர் டெஃபினெட்லி ஆன். அண்ட் வெரி சூன் தட் ஷுட் ஹேப்பன். நீங்கள் சொன்னதுபடியே நடக்கும் என்று நம்புவோமாக. நடக்கும் என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சமீபத்துல நீங்க இந்த வேளச்சேரி கோயிலை பத்தி எழுதினதுக்கு அதுக்கான குறுகிய காலத்துல நடந்த நல்ல காட்சிகளே சான்று. And both of them for that matter, the MP and the ministers, they kind of really immediately அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. So that ways I think it hit the right chord at the right time அப்படிதான் நம்ம சொல்லணும். And Hindu carrying that article அது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸா தான் இருந்துச்சு. பிகாஸ் பிரியா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஒரு விஷயம் சொல்றதுக்கும் ஹிந்து மாதிரி ஒரு ரெப்யூட்டட் நியூஸ் பேப்பர் சேயிங் இது சிட்டிக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இது நம்ம இப்போ சொல்லல, 2 years 2019 அந்த வாக் பண்ணதுல இருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். So because Hindu kind of picked it up and then it was seen by Shekhar Babu. Parallelly I spoke to the archaeology minister. Hindu kind of pointed this to the HRNC minister. So a lot of things happened. அதுக்கான அந்த கால நிர்ணயம் வந்துச்சு, அப்படிதான் எடுத்துக்கணும். ஹலோ மேடம். ஹாய் மேடம். ஒரு 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 1.5 மணி நேரம் ஒரு சூப்பர் ஸ்டோரி, ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு ஸ்டாண்டப் காமெடி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு 2 விஷயம் தான் மேடம். ஒன்று வந்து நீங்கள் சொல்லும்போது ஒரு சாமி சிலையை வந்து கிணத்துல போட்டதா சொன்னீங்க. அது என்ன விஷயம் மேடம்? தட்ஸ் கியூரியஸ். ஐ அம் பிட் கியூரியஸ் டு நோ அது என்ன. அதாவது வந்து என்னன்னா there is some belief that the agamas say that ஒரு சின்ன பின்னம் ஆயிடுச்சு, ஒரு உடஞ்சிருச்சு. இப்போ சிலை வந்து ஓவர் டைம் செவரல் செஞ்சுரிஸ்ங்கும் போது ஒரு சுண்டு விரல் உடஞ்சி போகும், கட்டு விரல் உடஞ்சி போகும், அந்த மாதிரி இல்லை மூக்கில் ஏதாவது சின்ன காயமாகலாம். இந்த மாதிரி ஒரு பின்னம் இருக்கக்கூடிய சிலையை வந்து வழிபாடு செய்யக்கூடாதுங்கிற ஒரு பிலீஃப் இருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து அது the scriptures or whatever the worship protocols recommend that அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அது அப்படியே வழிபாடு பண்ணலைன்னா கூட அது ஒரு சிலையா ஒரு ரிமைண்டர் ஆஃப் ஹிஸ்டரியா வந்து அந்த ஆலயங்கள்லயே அதை வச்சுக்கலாமே, ஒரு தப்பும் இல்லை. ஆனா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தான் பண்ணிடுறாங்க. இன்ஃபேக்ட் ராமர் கோயில்னு ஒரு இடம் கூவம் பக்கத்திலேயே தான் இருக்கு. அந்த ஊர் பேரே ராமர் கோயில் தான். அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் அரௌண்ட் 10 அடி இருக்கும் அந்த ராமர் சிலைகள். ராமரோட கால் கட்ட விரல்ல வந்து சின்ன ஒரு உடஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கோயில் குளத்துக்குள்ளேயே வந்து பொக்லைன் அந்த எர்த் மூவர் எக்யூப்மெண்ட் வச்சு இறக்கிட்டாங்க. ராமரை மட்டும் இறக்கல, கூட சீதை, ஹனுமான், இவர் லக்ஷ்மணர் எல்லாரையும் இறக்கிட்டு புதுசா குட்டி குட்டியா சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் நிசுமசுதனி ஃப்ரம் ப்ராபப்ளி த சோலா பீரியட் அது ஏதோ பின்னமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிணற்றுல வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் இன் டைம்ல போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து இப்போ இந்த எஸ்கவேஷன்ஸ் ஏதாவது பண்ணாங்க, இல்லை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து அதை ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது எஃபர்ட்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ரிட்ரீவ் பண்ண முடியும். Mercifully we now have a minister who is himself very interested and very well versed in archaeology and in heritage. So hopefully our because he also handles 2 other very important portfolio main industry. இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பா நிறைய பணம் வேணும்.
ஸோ அதை முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்ட் ஹீ கீப்ஸ் இன் டச் வித் ஆல் தி ஹெரிட்டேஜ் என்தூசியாஸ், என்கரேஜஸ் தெம். அதனால இந்த மாதிரி விஷயங்களிலும் அவர் கவனம் செலுத்துவாருன்னு நம்புறேன். Interestingly, when Raj mentioned about the அந்த சிலையை தண்ணிக்குள்ள போடுறதுங்க, சாதாரணமா ஒரு பிள்ளையார் கோயில் பிள்ளையார் சிலைய ஒரு ஊர்ல புதுசா வைக்கிறாங்கன்னா இன்னொரு இடத்துல இருந்து திருடி அதை குளத்துல போட்டு அதுக்கு பிறகுதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வைப்பாங்களாம். ஸோ தனியா பிள்ளையார் சிலைய உருவாக்குனா அதுக்கு சக்தி கிடையாது. ஸோ திருடி குளத்துல போடுறதுங்கிறது. ஸோ நான் இது பத்தி ஊர்ல பேசும்போது கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அது தண்ணிக்குள்ள போட்டாச்சுன்னா நம்பர் 1 அந்த சாந்தம் குறையும் சொல்லி என்னைய இடம் மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு, இன்னொன்னு something has happened, அது water is calming. அது more than that, அந்த பிள்ளையார் சிலை எங்கேன்னு எல்லாம் தேட ஆரம்பிப்பாங்களாம். ஸோ ஒன்று எங்க தேடினாலும் கிடைக்காது, பட் தண்ணிக்குள்ள இருந்து அதை எங்க தேடி பிடிக்கிறது, குளத்துக்குள்ள போகும்போது எந்த இடத்துல போட்டாங்கன்னு தெரியாது. ஸோ அது ஒரு சேஃப்டி இது மாதிரி. ஸோ அது சொல்லுவாங்க. பட் அது நீங்க இஃப் யூ ஸ்டார்ட் ரிசர்ச் யூ மைட் ஃபைண்ட் another reason as well. இல்ல அந்த கிணத்துலயோ இல்ல குளத்துல போடுறதுக்கான காரணம் சேஃப் கீப்பிங் தான். பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் தே வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் இட். அப்படி பார்த்தா உடச்சு போட்டுருவாங்க. அது பத்திரமா வைக்கணும், ஆனா அது வழிபாடு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிணத்துலயோ குளத்துலயோ இறக்குறாங்க. ஸோ தட் டக்குன்னு யாருக்கும் ஆப்படாது. ஸோ சேஃப் கீப்பிங்காக வைக்கிறது தான். ஸோ வாட் யூ சேயிங் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. ஆனா அது இறக்கிதான் ஆகணுமா? இப்ப நம்ம அம்மாக்கு கையோ காலோ உடஞ்சிருச்சுன்னா நம்ம அம்மா இல்லைன்னு சொல்லிடுவோமா? அந்த மாதிரி தானே சாமியும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு விஷயத்த ஜஸ்ட் பிகாஸ் ஓவர் ஏஜ் இட் இஸ் பிகம் பிரிட்டில் உடஞ்சிருச்சு அப்படிங்கறதுக்காக தூக்கி போடணுமாங்கிறது தான் ஒரு விஷயம். இட்ஸ் ஆல்சோ அ சப்ஜெக்ட் டு பிலீஃப் அண்ட் வேரியஸ் அதர் திங்ஸ் விச் அது ஒரு பெரிய டிஸ்கஷன். நன்றி. அதாவது பாரம்பரியம், கலாச்சாரம், வரலாறு மட்டும் இல்லாம புடவை மற்றும் கல்வி, சுகாதாரம், என்ன ஆரோக்கியம், எல்லா ஒரு பரிமாணங்கள்ல நீங்க யோசிச்சிருக்கீங்க, வேலை செஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எங்க எல்லாருடைய மனத்திலும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு பற்றுதலையும் ஏற்படுத்தியதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் மைக் சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களுடைய தொடர்ந்த வெற்றியான ஒரு பாதையில நாங்க சந்திப்போம் நம்புறோம். Thank you so much to all of you for your interest. Sunday afternoon after lunching போது நான் முதல்ல கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா நானா இருந்தா சத்தியமா தூங்குவேன் சாப்பிட்ட பிறகு. அதனால ஐயோ என்னடா இந்த நேரமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. But you were all such a wonderful audience. Thank you so much for your interest and for the motivation. And I do hope we stay connected. Thank you so much, Dr. Sridhar and Dr. Gomuthi. Thank you, Padmapriya. Thank you so much. Enjoy the rest of your best and all success. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களோட மீண்டும் சந்திப்போம்னு நினைக்கிறேன் இன்னும் 1-2 வருடங்கள்ல. நன்றி. அடுத்து நம்ம இணையத்திணையில சுதந்திர தின நாள் நிகழ்ச்சிகள்ல சந்திப்போம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்மளுடைய பாரம்பரியம் மற்றும் வரலாறு தடம் பதித்த சில மனிதர்களை நம்ம சந்திக்க இருக்கிறோம். அந்த விவரங்களை நாங்க இணையதளத்துல அதை பதிவிடுவோம். இனிய மாலை பொழுது இனிய கழிய. இணையத்திணையிலிருந்து மாலை வணக்கம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு அற்புதமான மனிதரோடு சந்திப்போம். வணக்கம்.